நயாகரா ஃபால்ஸ் இருக்கு இல்லைங்களா, கனடா அண்ட் யூஎஸ் பார்டரில் வந்து ஒரு பெரிய நதி ஒன்று இருக்குது, நயாகரா நீர்வீழ்ச்சின்னு சொல்லிட்டு பயங்கரமாக. அது நதி அப்படியே வரும், நதி வந்துட்டு அப்படியே ஒரு பெரிய நீர்வீழ்ச்சியாக கீழே விழும். அது இந்த பக்கம் ஒரு பார்டர் வந்து கனடா, ஒரு பார்டர் பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்குது. 1840 வருஷங்களில் 40-44 அப்படி வருஷத்தில் என்ன பண்ணாங்க, அதை குறுக்கே ஒரு பிரிட்ஜு போடணும். பிரிட்ஜு போட்டால் இங்கேருந்து கடந்து அந்த கனடா நாட்டுக்கோ இல்லை கனடாலேருந்து இருக்கவங்க இங்கே வர்றதுக்கோ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த நதி பாய்ந்து வர வழியில் இருக்கிறதுலே ஒரு ஷார்ட் ஸ்பேன், சின்னதாக இருக்கிறதுலே எவ்வளோ டிஸ்டன்ஸ் கம்மின்னு பார்த்தா ஒரு 800 ஃபீட், 800 அடி உள்ள ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அந்த இடத்துல ஒரு பாலத்தை போடலாம், ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் மாதிரி போடலாம். அப்போ ஜனங்க இங்கேருந்து அங்கே வர்றதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க. அப்போது ஒரு என்ஜினியர் சார்ல்ஸ் எலட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜினியர்கிட்ட தான் அது கொடுக்குறாங்க. அவர் வந்து பிளான் பண்ணுறாரு. இவருக்கு என்ன ஐடியானா, இங்கேருந்து ஒரு கம்பியை ஃபஸ்ட்டு இழுத்துட்டோம்னா அப்புறம் ஈஸியாக வந்து அதுக்கப்புறம் நம்ம அந்த கம்பியை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த பிரிட்ஜை கட்டிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த நயாகரா நீர்வீழ்ச்சி, நயாகரா நதி எப்படின்னா பயங்கர வேகமாக வந்துட்டுருக்கோம் ஆல்ரவுண்ட் த இயர். அந்த வருஷம் பூராவுமே என்றைக்குமே அதில் தண்ணி குறைவு இருக்காது. தண்ணி அடிக்கிற வேகம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். கொஞ்சம் அதை தாண்டணும், அந்த 800 அடி உள்ள இடத்த தாண்டணும்னு கால் எடுத்து வச்சாலே அது வீழ்ச்சியில் கொண்டு போய் கீழே போய் தள்ளி விட்டுரும், அந்த அளவுக்கு வேகம். அப்போ எந்த போட்டும் அதை வந்து தாண்டி போய் அந்த பக்கம் அக்கறைக்கு போக முடியாது, என்னவும் பண்ண முடியாது. இவர் யோசிச்சு பண்ணாராம், என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையாம். ஒரு நாள் அவர் யோசிச்சுட்டு படுத்துட்டு தூங்கிட்டாராம். தூக்கத்தில் வந்து இவருக்கு ஒரு கனவு வருது. கனவுல என்னன்னா, ஒரு பட்டம் அப்படியே பறந்து போய் அந்த பக்கம் போய் விழுது. அப்போ அந்த கயறு, இந்த இடத்துலேருந்து உள்ள கயறு அந்த பக்கம் கயருக்கு போனோன்னே அங்கேருந்து ஒரு ஆள் கயறு இழுத்து அந்த ஒரு லிங்கை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்புறம் எழுந்தோடனே இவருக்கு ஒரு ஐடியா தோணுச்சான், ஏன் நம்ம வந்து ஒரு பட்டம் பறக்கிற போட்டியை செய்யக்கூடாது, இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு யார் பட்டம் பறந்து அந்த பட்டத்தை வந்து அந்த சைடு கொண்டு போடுறாங்களோ அப்போது அந்த அவருக்கு என்ன ஐடியானா, அந்த பட்டம் அந்த பக்கம் ரீச் ஆகிடுச்சுன்னா அந்த சின்ன கயர் வந்துடும், ஒரு லிங்க் கிடச்சிரும். அந்த லிங்க்கை வச்சுட்டு இந்த கயரில் இன்னொரு முனையில் இன்னும் கொஞ்சம் கனமான கயிறு அதை வச்சு மெதுவாக இழுத்துடலாம். அப்புறம் அந்த கனமான வயரில் இந்த சைடு இன்னும் அதை விட கனமான வயர் அப்படி வச்சு கட்டி அந்த ஒரு நல்ல கனமான ஒரு கம்பி இழுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இவர் போட்டி அனௌன்ஸ் பண்ணுறாரு. போட்டி அனௌன்ஸ் பண்ணால் அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் யாருன்னா $5 தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ். எவ்வளவு? $5 தான் ஃபஸ்ட்டு வின்னிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அதில் வந்து ஒரு ஆள் ஹோமான் வால்ஷ் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பட்டம் பறக்க வைக்கிற போட்டி தானே, நம்மளுக்கு இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சும்மா ஒரு பட்டத்தை பறக்க விடுறான். பட்டத்தை பறக்க விட்ட உடனே அந்த பட்டம் போய் அந்த சைடு அந்த கனடா பார்டரில் விழுந்துருச்சு. கனடா பார்டரில் விழுந்த உடனே இவங்க அந்த நூலை வந்து அறுக்காமல் கொள்ளாமல் மெதுவாக பார்த்து இந்த சைட்லேருந்து அதை விட கொஞ்சம் கனமான கயிறு எடுத்து அந்த பக்கம் கட்டிடுறாங்க. திருப்பி அந்த கனமான வயர் போனோடனே திருப்பி இன்னொரு கனமான கயிறு, அப்படி அந்த கனத்தை கூட்டி 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 அந்த கயிறு அறாதபடி கடைசியில் ஒரு பெரிய கம்பியை வந்து இழுத்து அந்த பக்கம் பண்ணி ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜை பண்ணி 1848 வருஷம் அந்த பிரிட்ஜை வந்து அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. இது என்னத்துக்கு சொல்கிறேன்னா, ஒரு சின்ன விஷயம், இட்ஸ் இன்சிக்னிஃபிகண்ட் ஒர்க், அதாவது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு பட்டத்தை பறக்க விட்டான், ஒரு சின்ன நூலை கொண்டு போய் சேர்த்தான், அவ்வளோதான் அவனோட வேலை. அந்த ஹோமான் வால்ஷுங்கிற பையனோட வேலை அவ்வளோதான். அதுக்கு அவனுக்கு கிடைச்ச ப்ரைஸு $5 தான். ஆனால் அதனால் உருவான அந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா எத்தனையோ 1000 பேருக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது ஒரு அடிக்கல் நாட்டி அது ஒரு பெரிய அது நம்மளோட வரலாற்றிலே பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு பிரிட்ஜாக இருக்குது. ஏன்னா அந்த டைமில் அந்த காலகட்டத்தில் அங்கேருந்து இங்கே கனடாலேருந்து யூஎஸ்க்கு நயகரா நதி வழியாக எதுவும் போக முடியுமா வர முடியுமான்னு முடியாத நிலைமையில் இது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம நினச்சிப்போம், ஆண்டவரோட ராஜ்யத்துக்காக நம்ம என்ன செய்கிறோம், நம்ம செய்ய போகிறது ஒரு சின்ன வேலை தானே, இது ஒரு தண்ணி எடுத்து கொடுக்க போகிறோம், இல்லைன்னா இது சர்ச்சில் நம்ம இதை க்ளீன் பண்ண போகிறோம், இல்லைன்னா ட்ராக்ஸ் கொடுக்க போகிறோம், ஏதோ ஒன்று நம்ம கர்த்தருக்காக செய்கிற ஊழியமாக இருக்கட்டும், ஒரு ஜபமாக இருக்கட்டும், இல்லை போய் ஒருத்தரை சந்தித்து நம்ம என்னங்க எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட நிறைய பேர் அவங்க மரணத்துக்கு
கூட யோசிச்சிருப்பாங்க, நான் சூசைட் பண்ணிக்கலாம், என்னை விசாரிக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்க ஆள்கிட்ட நீங்கள் போய் சாப்பிட்டீங்களா, என்னங்க உங்கள் லைஃப்பில் என்னங்க பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா அந்த ஆள் மனசு உடஞ்சி கர்த்தர்கிட்ட வர்றதுக்கு எவ்வளோ ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணுறதுக்கு கர்த்தர் நம்மளை உபயோகிப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஒருவேளை யோசிக்கலாம், நம்ம ஒரு இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கோமே, நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோமே, நம்மளோட லைஃப் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் நம்ம ஏதோ ஒன்று வாழ்க்கையை வாழ்கிறோமே. அப்படி இல்லை. கர்த்தருக்காக நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சாலும் கர்த்தர் வந்து அதை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோட ஊழியக்காரனுக்கு ஒரு டம்ளரில் தண்ணி கொடுத்தா கூட கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அவர் கனம் பண்ணுவேன், அவன் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். அப்போது கர்த்தருடைய பார்வையில் எதுவும் சின்னதோ இன்சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஒரு போட்டில் ஒரு ஆள் போயிட்டுருக்கும்போது அந்த போட்டில் என்ன இருக்குது, அந்த ஆளுக்கு வந்து கடல் பிரயாணம் ஒத்துக்காது. அப்போ அவன் வந்து ஃபுல்லாக வாந்தி எடுத்துக்கிட்டு உடம்பு சரியாமல் மயக்கத்திலே ஒரு மாதிரியே இருந்திருக்கான். அந்த டைமில் வந்து அங்கே ஒரே சத்தம், ஏன்னா கச்சாமுச்சான்னு என்னமோ சத்தம். கடைசியில் பார்த்தா அந்த போர்ட் ஹோல்னு சொல்லிட்டு ஒரு குழாய் மாதிரி ஒன்று இருக்கும் ஷிப்பில், அதில் வந்து ஒருத்தன் தண்ணியில் விழுந்துட்டான். அந்த ஆள் தண்ணியில் விழுந்தது, அது ரொம்ப இருட்டாக இருக்கும். எல்லாரும் கையை விட்டு கை கெட்டுற தூரத்தில் இருக்காங்க அந்த ஆள். ஆனால் தண்ணி அலை அடிக்க மேலே அடிக்க கீழே போகிறான், மேலே வரான், கீழே போகிறான். கரெக்டாக அவன் கை மேலே தூக்கி வர நேரத்தில் அவன் கையை பிடிச்சி தூக்கிடணும். ஆனால் அவன் கையை வந்து அவன் கை அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. இவனை என்னவோ பண்ணி பார்க்குறான். இந்த ஆள் மயக்கத்தில் உடம்பு சரியில்லாத கால் என்ன பண்ணுறான், இவங்க என்னடா பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டே இருந்துட்டு கையில் ஒரு டார்ச் லைட் வச்சுருக்கான். டார்ச் லைட் வச்சுட்டு சும்மா அப்படி கொஞ்ச நேரம் அடிச்சுட்டு இவனால் முடியல, அப்புறம் போய் படுத்து தூங்கிட்டான். அடுத்த நாள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ஆள் அங்கே நின்றுட்டு இருந்தான். நேற்றுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அப்போ அவன் சொன்னான், அவன் தான் அந்த தண்ணிக்குள்ளே விழுந்திருந்த ஆளாம். அப்போ அவன் சொல்கிறான், என்னை வந்து நான் வந்து அந்த இதுக்குள்ளே விழுந்துட்டேன், அந்த ஹோல்குள்ளே விழுந்துட்டேன். என்னை வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, நான் கீழே போகிறதும் அந்த அலைக்கு ஏற்ற மாதிரி உள்ளே போகிறதும் வெளியில் வர்றதுமா இருந்தேன். என் கையை யாராலையும் பார்க்க முடியல. யாரோ ஒரு ஆள் டார்ச் லைட் அடித்ததில் அந்த லைட் என் கையில் பட்ட உடனே அவங்க என் கையை பிடிச்சி தூக்கிட்டாங்க. அந்த ஆளுக்கு நான் பார்த்து நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு. அப்போது இவன் என்ன நினச்சா, நம்ம என்னடா லைட் அடித்து நம்ம இத்தனை பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்களே, நம்ம லைட் அடித்து என்னடா ஆக போகுதுன்னு நினச்சிட்டு பாதியில் போயிட்டான், முடியலன்னு உடனே. ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் அடித்த லைட்டு தான் அந்த பையன் அந்த ஆளோட கையில் பட்டு இவன் கை இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு மற்றவங்களால அவனை காப்பாற்ற முடிஞ்சுது. அப்போது சின்ன விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கர்த்தருக்காக நம்ம கர்த்தரோட சமூகத்தில் நின்று கர்த்தருக்காக நம்ம செய்யும்போது கர்த்தர் நம்மளை பெரிய விஷயத்தில் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.